இது என்னோட பர்சனல் லைஃப். இந்த மாதிரி பிக் பாஸ் பவித்ரா பார்த்தீங்கன்னா, இப்போ நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு வந்துட்டு பதிலடி குடுத்துருக்காங்க. ஸோ, அது குறித்து பார்க்கலாம். ஆக்சுவலா பிக் பாஸ் சீசன் 8 முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, போட்டியாளர்கள் எல்லாருமே வெளியூரு, வெளிநாடு இந்த மாதிரி தங்களுக்கு பிடித்தமான இடங்களுக்கு எல்லாமே ட்ரிப் போயிட்டு வராங்க. அதனுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ சோஷியல் மீடியாக்கள்ல அவங்களுமே வெளியிட்டுட்டு வராங்க. பிக் பாஸ் சீசன் 8ல ஃபைனல் வரைக்குமே வந்த பவித்ரா பார்த்தீங்கன்னா, இப்போ பர்வதை மலை மேல ஏறி சாமி தரிசனம் செஞ்சிருக்கிற ஃபோட்டோக்கள வந்துட்டு அவங்க வெளியிட்டிருந்தாங்க. பவித்ராவோட பார்த்தீங்கன்னா, ரயானுமே கூட போயிருந்தாரு. அந்த ஃபோட்டோஸ பார்த்து நெட்டிசன்கள் போட்ட கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நெகட்டிவா தான் இருந்துச்சு. இந்த நிலையில தான் அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு பதிலடி கொடுத்திருக்கிற பவித்ரா, "இது என்னுடைய பர்சனல் லைஃப். யாரோட ட்ரிப் போகணும் அப்படிங்கிறது முடிவெடுக்கிறது என்னுடைய பர்சனல் சாய்ஸ். நீங்க இந்த பிக் பாஸ்ல ஒரு குறிப்பிட்ட ஜோடிய ரசிச்சிருந்தாலும், ஒவ்வொருத்தவங்களுக்குமே அதையும் தாண்டி ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது. அது எதார்த்தத்திலிருந்து ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். எங்களுடைய பரஸ்பர ரசிகர்கள் பக்கங்கள் எல்லாமே இதையே மதிக்குது அப்படிங்கிற மாரி நான் நம்புறேன். தயவு செஞ்சு எனக்கான இடத்த எனக்கு கொடுங்க. நான் பண்றதெல்லாம் சரியா இருக்கும்னு சொல்லி நம்புங்க அப்படிங்கிற மாரி பவித்ரா பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே எமோஷனலா வந்துட்டு அவங்களுடைய Instagram ஸ்டோரியில வந்துட்டு இது ரிலேட்டடா வந்துட்டு ஒரு ஸ்டோரி போட்டிருக்கிறாங்க. ஸோ, எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும், இந்த மாரி பவித்ரா அண்ட் ரேயான் 2 பேருமே சேர்ந்து பர்வதமலை ட்ரெக்கிங் போனதுக்காக ரசிகர்கள் போட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.